Hello students, welcome to GA Maths, Chapter 12, Introduction to Probability Theory, Exercise 12.1, Question number 5. இங்கே 8 coins are tossed once ன்னு கொடுத்திருக்காங்க. Find the probability of getting first subdivision exactly 2 tails. 2 tails. அப்புறம் at least 2 tails. At most 2 tails ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு வந்து 8 coins வந்து டாஸ் பண்ணுறாங்க இல்லையா? 8 coins டாஸ் பண்ணுறனால ஒரு காயினுக்கு வந்து எத்தனை சைட்ஸ் இருக்கும்? 2 சைட்ஸ் இருக்கும். ஸோ 8 காயின்ஸ் நம்ம டாஸ் பண்ணுறதுனால சாம்பிள் ஸ்பேஸில் வந்து n of s will be equal to 2 power s. therefore அதை எழுதிக்கலாம். n of s will be equal to எப்படின்னா 2 into 2 into 2 intoன்னா 8 டைம்ஸ் வரும், ரைட்? ஒவ்வொரு காயினுக்கும் ஒரு ரெண்டு சைட்ஸ் இருக்கிறனால டெய்ல் 2 இருக்கனால 2 into 2 into இதை மாதிரி 8 டைம்ஸ் வரும். that will be equal to 2 power 8. ஓகே, அப்போ 2 power 8 அப்படியே போட்டுக்கோங்க. 2 power 8ஓட வேல்யூ நமக்கு தெரியும், 256ன்னு தெரியும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எக்ஸாக்ட்லி 2 tails, ரைட்? லெட் A be the event of getting exactly 2 tailsன்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ P of A போடணும். ஸோ நம்ம N of A ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். N of A will be equal to டோட்டலாக நமக்கு வந்து எத்தனை காயின்ஸ் இருக்குது? 8 காயின்ஸ் இருக்குது. இதில் எத்தனை டெய்ல்ஸ் நமக்கு வேணும்? ஒவ்வொரு காயின்லையும் ஒவ்வொரு டெய்ல் ஒரு ஹெட் இருக்கும் இல்லையா? ஸோ 8 காயின்ஸில் 2 டெய்ல்ஸ் வரக்கு சான்ஸ் என்ன நமக்கு? 8c2. அப்போ n of A will be equal to 8c2. 8c2ஓட வேல்யூ எப்படி போடுவீங்க? 8 into 7 இங்கே 2 இருக்கிறனால 2 டேர்ம்ஸ் வரைக்கும் போடுங்க. அப்புறம் அந்த 2வை அப்படியே ரெடியூஸ் பண்ணிட்டே வரும். 2 into 1 அந்த மாதிரி போடணும். ஸோ 4 equal to 28ன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து P of A போட்டுடலாம். P of A ப்ராபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா n of A by n of S. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு n of A வந்து என்னது? 28. n of S என்ன? 256. ஸோ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா this will be equal to 74ல நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 7/64ன்னு வந்துடும். ஓகே, அண்ட் செகண்ட் சப்டிவிஷன் அட்லீஸ்ட் 2 tailsன்னு கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் 2 tailsனா என்ன அர்த்தம்? குறைஞ்சது 2 tails, ரைட்? குறைஞ்சது 2 tailsனா என்னது? 2 tails இருக்கலாம், அதுக்கு மேலேயும் இருக்கலாம். 3 tails இருக்கலாம், 4 tails இருக்கலாம், 5, 6, 7, 8 tails வரைக்குமே இருக்கலாம். ஓகே, அதனால let B denote the event of getting at least 2 tailsன்னு எழுதிட்டு இப்போ n of B நம்ம போடுவோம். ஸோ 2 tails 8 காயின்ஸ்லேருந்து 2 tails கிடைக்கிறதுக்கு எப்படி நம்ம வரும்? எப்படி செலக்ட் பண்ணுவோம்? 8c2. அவுட் ஆஃப் 8 coins 2 tails can be selected in 2 ways. ஓகே, 8c2ன்னு வந்துடும். அடுத்தது 3 tails வரணும்னா அது எப்படி வரும்? 8ல் 3யுமே நமக்கு வந்து tails. ஓகே, அப்புறம் அடுத்தது வந்து 4 tails வரணும்னா 8 tailsல 4 tails கிடைக்கிறதுக்கு 8c4, ரைட்? 8 tailsல 5 tails கிடைக்கிறதுக்கு 8c5, 8 tailsல 6 tails கிடைக்கிறதுக்கு 8c6, அப்புறம் 8c7 ப்ளஸ் 8c8. இது ஏன் எத்தனை போடுறோன்னு புரியுதா உங்களுக்கு? அதாவது அட்லீஸ்ட் 2 tailsனா குறைஞ்சது 2 tails, அண்ட் 2 tailsக்கு கீழே தான் இருக்கக்கூடாது, மேலே இருக்கலாம். ஓகே, அண்ட் இதை என்ன பண்ணலாம்னா இத்தனை வேல்யூஸையும் நம்ம போட்டுட்டு இருக்க முடியாது, நிறையா இருக்கு இல்லையா? ஸோ இத்தனையும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் நம்ம வந்து வேல்யூஸ் போட்டு ஆட் பண்ணுறது கஷ்டம். ஸோ ப்ராபிலிட்டியில் வந்து நம்ம எப்பயுமே ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்றத நம்ம வே தான் பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இது எப்படி எழுதலாம் அப்படின்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல்லேருந்து, அதாவது n of Sலேருந்து இதில் என்ன இல்லையோ, இதில் என்ன 2 இது இல்லை இல்லையா? 8c0 இல்லை, 8c1 இல்லை, அந்த ரெண்டையும் மட்டும் நம்ம என்ன பண்ணிடலாம்னா மைனஸ் பண்ணிடலாம் n of Sலேருந்து, டோட்டல்லேருந்து. ஸோ மைனஸ் ஆஃப் 8c0வையும் ப்ளஸ் 8c1ஐயும் மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு n of B கிடச்சிரும். 8c0னா என்னது? நோ டெய்ல்ஸ், ரைட்? ஃப்ரம் 8 coins. 8c1னா என்ன அர்த்தம்? 1 tail ஃப்ரம் 8 coins. அது வந்து நமக்கு தேவையில்லாதது. நமக்கு தேவை வந்து 2 tailsஆவது இருக்கணும். அதனால இந்த தேவையில்லாததை டோட்டல்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணி விட்டுட்டோம்னா இந்த ஃபுல் டோட்டலும் ஹோல் டோட்டலும் நமக்கு கிடச்சிரும். ஓகே, n of Sங்கிறது என்ன நமக்கு? 256. ஸோ மைனஸ் 8, வாட் இஸ் 8c0? இட் இஸ் 1. 8c1 இட் இஸ் 8, ரைட்? ஏன்னா நமக்கு வந்து காம்பினேஷன்ஸில் படிச்சிருக்கீங்க. NC0 is equal to 1,
NC1 is equal to N, right? So this is equal to 256 minus 9, that is equal to 247, right? இப்போ வந்து N of B, P of B போட்டுடலாம். Therefore P of B is equal to N of B divided by N of S. இதுதான் N of B. N of P is equal to 247. N of P by N of S, right? Equal to 247 divided by 256. N of S வந்து 256. Third subdivision, at most 2 tails ன்னு கொடுத்திருக்காங்க. So let's see be the event of getting at most 2 tails ன்னு வச்சுக்கலாம். So N of C will be equal to, இப்போ at most 2 tails னா என்ன அர்த்தம்? இந்த 8ல at most 2 tails னா maximum 2 tails தான் இருக்கணும். ஓகே, maximum 2 tails தான் இருக்கணும். 2 tailsக்கு மேலே இருக்கக்கூடாது. 3, 4, 5, 6 அப்படி tails எல்லாம் இருக்கக்கூடாது. So maximum 2 tails தான் இருக்கணும்னா வேற எப்படி இருக்கலாம்? No tails இருக்கலாம், 0 tails இருக்கலாம், 1 tail இருக்கலாம், and 2 tails இருக்கலாம், right? இந்த 3 சான்சஸும் இங்கே இருக்கு, right? அப்போ 8ல நம்ம வந்து no tails சூஸ் பண்ணுறதுக்கு இது என்னது? காம்பினேஷன் 8C0, ஓகே, அண்ட் 1 tailக்கு வந்து 8C1 அண்ட் 2 tailsக்கு வந்து 8C2. ஸோ இந்த 3 வேல்யூஸே நம்ம போட்டுக்க போகிறோம். அண்ட் இங்கே வந்து ஏன் நம்ம நடுவில் ப்ளஸ் போடுறோம் அப்படின்னா ஒன்னொன்னுலையும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், இந்த ஆர் ப்ராபபிலிட்டியில் ஆர்னு வந்துற இது வந்து மீனிங் வந்துருச்சுன்னா ப்ளஸ் பண்ணணும், அண்டுன்னு வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இங்கே வந்து நமக்கு வந்து ஆர் தான், ஏன்னா வந்து ஐதர் 2 இருக்கலாம், ஏன்னா அட்லீஸ்ட் 2 tailsனு கொடுத்துட்டாங்களா, ஐதர் 2 tails இருக்கலாம், ஆர் 3 tails இருக்கலாம், ஆர் 4 tails இருக்கலாம். அதனால தான் நடுவில் ப்ளஸ் போடுறோம். இங்கேயும் அதே தான். ஸோ இங்கே வந்து நமக்கு 0 tails இருக்கலாம், ஆர் 1 tail இருக்கலாம், ஆர் 2 tails இருக்கலாம். அதுக்காக தான் இங்கே நம்ம வந்து ப்ளஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ 8C0 is 1, 8C1 is 8, 8C2 is 8 into 7 by 2 into 1, right? ஸோ இங்கே கேன்சல் பண்ணிடுங்க. 9 plus 28, right, equal to 37. இப்போ வந்து நம்ம N of C போட்டலாம், P of C போட்டலாம். Probability of C is equal to N of C by N of S. What is N of C? 37. N of S என்ன? 256. Okay, and இதுதான் நமக்கு required probability. Sixth question, an integer is chosen at random from the first 100 positive integers. What is the probability that the integer chosen is a prime or multiple of 8? 100 positive integersல இருந்து நம்ம ஒரு இன்டிஜரை சூஸ் பண்ணுறோம். அது ப்ரைம் நம்பராக இருக்கிறதுக்கும் ஆர், இந்த ஆர்ன்றதை நோட் பண்ணிக்கோங்க, மல்டிபிள் ஆஃப் 8ஆக இருக்கிறதுக்கும் என்ன ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. ஓகே, சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் எழுதிக்கலாம். சாம்பிள் ஸ்பேஸில் என்னென்ன இருக்கும்? 1லேருந்து 100 வரைக்கும் உள்ள இன்டிஜர்ஸ் இருக்கும், ரைட்? அதனால் டாட்ஸ் போட்டு எழுதிட்டோம். தேர்ஃபோர் என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர்ஸ் வந்து 100 நம்பர்ஸ் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் லெட் ஏ பி த இவெண்ட் ஆஃப் சூஸிங் அ ப்ரைம் நம்பர், அதை எழுதிக்கலாம். இப்போ அந்த செட் ஏ வந்து இந்த 1 to 100ல் இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம எழுதிக்கலாம், ரைட்? 1 அண்ட் அடுத்தது வந்து 1 இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். ஸோ 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும் நமக்கு. 1 இஸ் நைதர் ப்ரைம் நார் காம்போசிட். அதனால் 2, 3, 5, 7, 11, 13, 17, 19. ஸோ நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாம் எழுதிட்டோம் 1 to 100. தர்ஃபோர் இதில் நமக்கு 25 நம்பர்ஸ் இருக்குது. கவுண்ட் பண்ணிடுங்க. ஸோ என் ஆஃப் ஏ வில் பி ஈக்குவல் டு 25, ரைட்? அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லெட் பி பி த event of choosing a multiple of 8. So let P be the event of choosing a multiple of 8. So 1 to 100ல multiples of 8 வரிசையாக நம்ம எழுதணும். வரிசையாக எழுதிக்கலாம் நம்ம. ஸோ நம்ம 8ஓட மல்டிபிள்ஸ் எல்லாம் எழுதிட்டோம். N of P அப்போ என்ன ஆயிரும் நமக்கு? therefore N of P is equal to, இங்கே நமக்கு 12 நம்பர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் என்ன போட போகிறோம்? கெட்டிங் a prime
prime number or multiple of 8. ஓகே, அந்த ஆர்ன்றதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து ரெண்டு ப்ராபிலிட்டிஸையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ இங்கே நமக்கு என்ன வந்துடும், நம்ம ப்ராபிலிட்டிஸ் இங்கேயே போட்டு வச்சுட்டு ஆட் பண்ணாலும் சரி, ஃபைனலாக போட்டுக்கிட்டாலும் சரி தான். ஓகே, ஸோ இப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப், அந்த ஆர்னு வந்துருச்சுன்னா யூனியன் ஞாபகம் வரணும் உங்களுக்கு, அப்புறம் ப்ளஸ் ஞாபகம் வரணும். ஓகே, ஆர்னா என்னது, யூனியன். யூனியன் ஆர்னு வந்துருச்சுன்னா யூனியனுக்கு வந்து ஏ யூனியன் பிக்கு வந்து ஃபார்முலா என்னது, பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி, ரைட்? அதாவது இன்டர்செக்ஷன் இல்லைன்னா, இன்டர்செக்ஷன் இருந்தால் மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வரும். இங்கே இது ரெண்டுமே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் தான். இது வேற, ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் கிடையாது. அதனால அதை மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் இவெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாதது, அதாவது இன்டர்செக்ஷன் இல்லாதது. சின்ஸ் ஏ அண்ட் பி ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், ரைட்? அதனால பி ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பின்னு வந்துருச்சு. இல்லைன்னா மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு ஒன்று வரும், ரைட்? ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ பி ஆஃப் ஏ போட்டுக்குவோம். பி ஆஃப் ஏ வந்து என்னது நமக்கு, என் ஆஃப் ஏ பை, அங்கங்கேயே நீங்கள் போட்டுட்டு சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி தான், இல்லை எப்படி போட்டாலும் ஓகே தான். ப்ளஸ் பி ஆஃப் பி வந்து என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். ஓகே, ஸோ வேல்யூஸ் போட்டுக்கலாம். ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ என்ன வந்தது நமக்கு 25 வந்துச்சு, 25 by 100ன்னு வந்துச்சு. ப்ளஸ் அடுத்தது வந்து 12 by 100. எப்போவுமே இந்த மாதிரி ப்ராபிலிட்டியில் எஸ்பெஷலி நீங்கள் வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது உடனே இப்படி கேன்சல் பண்ணிடாதீங்க. இது ரெண்டும் கேன்சல் ஆகுது, இந்த 12ம் 100ம் பண்ணிடாதீங்க. காமன் டினாமினேட்டர் அப்படியே வச்சுக்கிட்டு நியூமரேட்டரை ஆட் பண்ணுறதோ சப்ட்ராக்ட் பண்ணுறதோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேல்குலேஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே கேன்சல் ஆகுது அங்கே கேன்சல் ஆகுதுன்னு கேன்சல் பண்ணாதீங்க. கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் கேல்குலேஷன் ஆயிரும். ஸோ டினாமினேட்டர் அப்படியே காமனாக வச்சுட்டு ஆட் பண்ணிடுங்க, அதுதான் உங்களுக்கு வந்து பெட்டர். ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் நமக்கு ரிக்வயர்ட் ப்ராபபிலிட்டி 37 by 100. அண்ட் இது எல்லாத்தையும் நல்லா திரும்ப நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணுங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. We will continue in the next video.